ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இனிமேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. என்னோட இந்த லெட்டரை நீங்கள் படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நானும் எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். இந்த பிரச்சனை வாழ்க்கையில் வர்ற வரைக்கும். அதான் இந்த ஆன்லைன் லோனு. இதில் நான் எப்படி லோன் எடுத்து மாட்டினேன். நான் படித்தது வெறும் 8ஆம் கிளாஸ் தான். வீட்டில் அதுக்கு மேலே என்னை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. அதனால் நான் கட்டட வேலைக்கு தான் என்னால் போக முடிஞ்சுது. ஆனால் என்கிட்ட ஒரு ஃபோன் கூட கிடையாது. என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் டச் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கும் இந்த ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. இதுக்காகவே நான் என்னுடைய சம்பள பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினேன். இந்த ஃபோன் வந்ததுலேருந்து நான் சரியாக வேலைக்கு கூட போகிறதில்ல. எப்போவும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் ஒரு நாள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தபோது அதில் லோன் 10,000 கிடைக்குன்னு விளம்பரம் வந்துச்சு. வட்டியும் ரொம்ப கம்மியாக போட்டதால் அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஆப்பில் என்னுடைய செல்ஃபி, ஆதாரு, பானு, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் கேட்டாங்க. வேறு ரெஃபரன்ஸ் நம்பர் 2 நம்பர் கேட்டாங்க. அதில் என்னுடைய அக்கா நம்பரு, எங்கள் அம்மா நம்பர், இவங்க 2 பேர் நம்பரையும் கொடுத்துட்டேன். உடனே பணம் 7,500 ரூபா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. அதுலேயும் 2,500 ரூபா பிடிச்சி தான் அனுப்புனாங்க. ஆனால் நான் பணம் கட்டுற தேதியும் சரியாக கவனிக்கலை, அந்த வட்டி நாளையும் கவனிக்கலை. ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த லோன் ஆப்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சார், நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க எங்கள் கம்பெனியில். இப்போ நான் சொல்கிற யூபிஐ ஐடிக்கு பணம் போடுங்க. சார், நான் 10,000 மட்டும் தான் சார் எடுத்தேன். ஆமாம் சார், அதுக்கு வட்டி ஒரு நாளைக்கு 300 ரூபா சார். மொத்தமாக நீங்கள் 12,100 ரூபா பணம் கட்டணும் சார். சார், ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். நான் வேலைக்கு போய் எப்படியாவது கடனை வாங்கி உங்கள் பணத்தை எப்படியாவது போட்டுடுறேன் சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். டேய் மாப்பிள்ளை, கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக 10,000 பணம் தேவைப்படுதுடா. கொடுறா, எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நீ பணம் போடலை, உன் மொபைலில் உள்ள எல்லாம் உன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவேன். சார், இந்த ஃபோட்டோவை யாருக்கும் அனுப்பாதீங்க சார். நீ இப்போ மட்டும் லோன் கட்டலை, உன் ஃபோட்டோவில் ஃப்ராடு போட்டு உன் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம்டா. இவன் ஃபோட்டோ மார்லிங் பண்ணி இவனுக்கே அனுப்பிடுவோம். அனுப்ப வேண்டாம்னா நீ பணம் போட்டு விடு. டேய் ஒத்த மயிறு, நான் தான் பணம் போட்டு விடுறேன்னு சொன்னலாடா. எதுக்கடா என் ஃபோட்டோ இப்படி பண்ணேன்? இவன் பணம் போடுற மாதிரி தெரியல. இவனோட அம்மா, அக்கா 2 பேர் ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணி மார்பிங் செஞ்சு அனுப்புகிறேன் எல்லாத்துக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். ஃபோனில் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் அதை தேடி யாருமே போக மாட்டாங்க. கெட்ட விஷயத்தை தேடி தான் போவாங்க. ஆனால் இப்போ நல்ல விஷயம் கூட கெட்டதாக மாறிடுது. இப்படிதான் நானும் நல்ல விஷயம் நினச்சி போனது தான் ஆன்லைன் லோனு. வீட்டில் இருந்தே லோன் கிடைக்குன்னு அப்ளை பண்ணேன். ஆனால் பணமும் கிடைச்சிது, கூடவே சேர்ந்த ஆப்பும் கிடைச்சிது. அதுதான் பெர்மிஷன். நம்ம அந்த லோன் ஆப்பில் அப்ளை பண்ண முச்சில் அளவுன்னு கேட்கும். அதெல்லாம் என்னது, நம்ம போன அவன் கண்காணிக்கிறான். இது தெரியாமல் நாமளும் பணம் கிடைக்குன்னு லோனை அப்ளை பண்ணுவான். ஆனால் ஒரு வாரத்தில் கெட்ட சொல்லுவான். அதான் 7 days லோனு.
அதில் நான் மாட்டி என் ஃபோட்டோவெல்லாம் தப்பாக எடிட் பண்ணி என் ஃபோனில் இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா அக்கா இவங்க 2 பேர் ஃபோட்டோவையும் எடிட் பண்ணி மார்பி செஞ்சு என்னோட ஃபோன் உள்ள எல்லா நம்பருக்கும் அனுப்பிட்டான். இப்போ என்னையே தற்கொலை பண்ணுற அளவுக்கு வச்சுட்டான். நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன். இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே இதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் லோன் அப்ளை பண்ணி அதை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் மாட்டி தற்கொலை பண்ணுறது என்னோட முடியட்டும். வேறு யாரும் இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை ஏற்றி அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஆன்லைன் லோன் ஷார்ட் ஃபிலிமில் நாங்கள் சொல்ல வந்தது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இது எல்லாத்துக்குமே வந்து போய் சேரணுங்கிறது தான் ஸோ என்னோடய ஆசை. ஸோ ரொம்ப நாள் நான் இந்த வீடியோ வந்து பண்ணணுன்னே இருந்தேன், இந்த ஷார்ட் ஃபிலிமை. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நேரம் கிடச்சதுனால நான் இப்போ பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு சில உயிர்கள் இந்த மாதிரி ஆன்லைன் லோனால் போகுது. அதை நாம் வந்து தடுக்கணுங்கிறது தாண்டி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிக அளவு வந்து பரப்புங்க எல்லாத்துக்கும். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவாக வந்து இருக்கட்டும். ஆன்லைன் லோனில் யாருமே வந்து லோன் எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி அதுவும் முக்கியமாக 7 days லோன் ஆப்பில் யாருமே மாட்டி வந்து எந்த உயிரும் வந்து இனிமேல் வந்து போகக்கூடாது. இந்தியாவில் நிறைய வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வளம் வந்துட்டு தான் இருக்குது. நிறையா வந்து இன்னுமே ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது இந்த 7 days லோன் ஆப்பு. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் ஒரு சின்ன முயற்சியில் தான் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமை முக்கியமாக மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிச்சது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த ஆன்லைன் லோன் சம்மந்தமாக, அதாவது பேங்கிங்ஸ், இந்த ஃபினான்சியல் சம்மந்தமாக நாங்கள் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் நல்ல வீடியோ வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இனிமேல் வந்து யாருமே இந்த ஆன்லைன் லோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடாதுங்கிறது தான் மெயின் மோட்டிவ். நிறைய பேர் தெரியாமல் இந்த 7 days லோன் ஆப்பை அப்ளை பண்ணி வெறும் 2000 ரூபா உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா வட்டி போட்டு கிட்டத்தட்ட 7 நாள் தான் வந்து டைமே கொடுப்பானுங்க. கிட்டத்தட்ட 3500 ரூபா. அவங்க 2000 ரூபா வாங்கி 5500 ரூபா கிட்ட கட்ட வேண்டியது இருக்கும். இப்படி வந்து ஏமாற்றுவாங்க நம்மளை. இப்படி வந்து சீட் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ்லாம் வந்து திருடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரணமே இல்லாமல் நம்மக்கிட்ட நம்மளுடைய டேட்டாவை எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே வந்து பரப்புறது, நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் நம்பர் இருக்கிற எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து ரெடி பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு கிடச்சிட்டு நாங்களும் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து வரவேற்கப்படுது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.